அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நாங்கள் இன்று இந்த சங்கமம் பார்ட்டி ஹாலில் ஒரு இனிய மாலை பொழுதில் ஒரு பிரத்யேகமான அன்பான பண்பான ஒரு மனிதரின் பிரத்யேகமான பிறந்த நாள் வாழ்த்துவதற்கு இங்கு நாங்கள் கூடியிருக்கின்றோம். அவரை பற்றி சொல்ல முதல் என்னுடைய பெயர் ஈசன் சட்குணராஜா. எனக்கு செந்தில் அண்ணாவை கடந்த 4 வருடங்களாக பரிச்சயம். அவர் இங்கு பலர் கூறிய மாதிரி ஒரு மிகவும் அன்பாக பண்பாக தன்னோடு பழகுவர்களோடு பழகக்கூடியவர். அவருடைய ஃப்ரெண்ட் என்று நான் சொன்னால் அவர் எல்லோரையும் அப்பு, ராசா, அம்மா அப்படித்தான் கதைப்பார். அது ஒரு கதைக்காக இருக்காது, அது உலார்த்தமாக அவர் கூப்பிடுவதை அழைப்பதை நான் பல முறை ரசித்து பார்த்திருக்கின்றேன், அதை அனுபவித்திருக்கின்றேன். இது என்னை பல முறை அவர் அழைத்திருக்கிறார். ஒரு நாளும் என்னுடைய பெயர் சொல்லி கூப்பிட்டது கிடையாது. அப்போ நீங்கள் ஃப்ரீயா ஒரு நிமிடம் நான் கதைக்கலாமா ராசா, எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, இப்படித்தான் சொல்லுவேன். அண்ணா, நீங்கள் இந்த மைக்கேல் பிறந்த நாளில் உங்களை என் சார்பாகவும் இங்கு நாங்கள் உங்களுக்காக இந்த 75வது பிறந்த நாளை நீங்கள் மெமரபிளாக கொண்டாட வேண்டும் என்ற உயரிய நோக்குடன் நாங்கள் ஒரு வித்தியாசமான நிகழ்வை இங்கு தரவிருக்கின்றோம். ஒரு நகைச்சுவை நிகழ்வு. இந்த நேரத்தில் அந்த குழு சார்பாகவும் என் சார்பாகவும் இங்கு வந்திருக்கும் அனைவர் சார்பாகவும் உங்களை இந்த 75வது பிறந்த நாளில் நீங்கள் சகல சௌபாக்கியங்களுடனும் உடல் நலங்களுடனும் நூடூழி காலம் வாழ வேண்டும் என முதற்கண் வாழ்த்திக்கொண்டு நிகழ்வுக்குள் செல்ல இருக்கின்றோம். இந்த நிகழ்வு என்றால் என்ன? இந்த நிகழ்வு ஒரு 20-25 நிமிடங்கள் உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியாகவும் சிரிப்புடன் கூடி நீங்கள் குதூகலமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் தயாரிக்கப்பட்டு மேடையேற இருக்கின்றது. இந்த நிகழ்வில் ஏதாவது தவறுகள் இருப்பின் நீங்கள் எங்களை மன்னிப்பீர்கள் என நம்புகின்றோம். சரி, இனி நான் இந்த நிகழ்வின் தலைப்பை கூறிவிடுகின்றேன். அதில் எனக்கு என்ன வேலை என்று நான் கூறிவிடுகின்றேன். நான் இந்த நிகழ்வின் நடுவர். நான் 2 பக்கம் ஜாலரா போடக்கூடிய ஒரு ஆள், அவ்வளவுதான். சரி, இந்த நிகழ்வின் தலைப்பு ஒரு நகைச்சுவை பாட்டு மன்றம். பாட்டினால் சண்டையும் சிரிப்பினால் சமாதானமும் அடைய இருக்கின்றோம். 2 ஜாம்பவான்கள் அவர்கள் இந்த பாடல்களை சுருதி தாள தப்பாது இனிமையாக தரக்கூடியவர்கள், பல மேடையில் தங்களை நிரூபித்தவர்கள் இங்கு வர இருக்கின்றார்கள். இந்த பாடலின் தலைப்பு பழைய பாடலா புதிய பாடலா பொன்னானது. இதுதான் இந்த நகைச்சுவை பாட்டு மன்றத்தின் தலைப்பு. இந்த பழைய பாடலை பொன்னானது என்ற குழுமத்தை சேர்ந்த முதலாவதாக தனமண்ணா அவர்களை நான் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன். தனமண்ணா வர்றதை பார்த்தா என்ன நீங்கள் வேலை கிட்ட ஏதோ செய்திகள் என்ன மாதிரி கிடக்குது, வாங்க வாங்க. தனமண்ணா இந்த எப்போதுமே பழைய பாடல்கள் தான் பொன்னானது, ரசிக்கத்தக்கது. அவர் இன்றைய நாளின் மூட சரியாக கேப்சர் பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. 75வது பிறந்த நாள் இங்கு நாங்கள் எல்லோரும் கூடியிருக்கின்றோம். அந்த கால பாட்டுகளை ரசித்திருக்கின்றோம்.
அவர் அந்த குழுமத்தை சேர்ந்தவர். இனி இன்னொருவரை அழைக்க இருக்கின்றேன். அவர் இல்லை இல்லை உங்களுக்கு ரசிக்கவே தெரியாது, உங்களுக்கு புதியதை ஏற்றுக்கொள்ளவே தெரியாது, புதிய பாடல்கள் தான் பொன்னானவை என்று கூறும் குழுமத்தைச் சேர்ந்த செல்வலிங்கம் செல்வா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அவர் வர்ற தோரணையை பார்த்தால் நான் இந்த சில நிபந்தனைகளை நீங்கள் எவ்வாறு இந்த நிகழ்வை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும், நீங்கள் இதை உன்னிப்பாக கவனித்து இங்கு இருந்தால் மாத்திரம்தான் இந்த நிகழ்வை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியும். ஆகவே நீங்கள் அவ்வாறு இருப்பீர்கள் என நம்புகின்றோம். அதே நேரத்தில் இன்னொன்றையும் நான் கூறிவிடுகின்றேன். என்னுடைய இந்த பாக்கெட்டில் ஒரு ரகசிய கருவி இருக்கின்றது. இந்த கருவி முற்று முழுதாக தற்போதைய ஏஐயையும் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கையும் சேர்த்து ஒரு கருவி ஒன்று இங்கு தயாரித்து வைத்திருக்கின்றோம். இந்த கருவி என்ன செய்யும் என்றால், இங்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் அவ்வப்போது வழங்கும் மண்டபம் நிறைந்த கைதட்டல்களை இது உங்களுடைய பெயருடன் இங்கே ரெக்கார்ட் பண்ணும். நீங்கள் என்ன கேட்கலாம், என்னன்றா நீங்கள் இந்த பேர் எடுப்பீங்க, அதுக்குதான் அந்த ஏஐ குவாண்டம் கம்ப்யூட்டிங். சரியோ, அப்ப நீங்கள் தாராளமாக இங்கு இந்த நிகழ்வை தருபவர்களுக்கு நீங்கள் உங்கள் கரகோஷங்களை, மண்டபம் நிறைந்த கரகோஷங்களை நீங்கள் வழங்கிக் கொள்ளலாம். இன்னொரு விஷயமும் இருக்கின்றது. அந்த ஏஐ கருவி இறுதியில் எனக்கு அந்த எந்த பக்கத்தில் அது பொன்னானது என்று சொல்லும் அந்த வாய்ப்பை எனக்கு வழங்கும். நானும் என்னுடைய கணிப்பை சேர்ந்துதான் இறுதி தீர்ப்பை வழங்குவேன். சரியோ? சரி, இனி நாங்கள் இந்த பாட்டுக்காரர்களிடம் வருவோம். உங்களுக்கு சில நிபந்தனைகள் உண்டு. அதாவது நான் சில சூழ்நிலைகளை தந்து உங்களிடம் அதற்கேற்றவாறு பாடல்களை தருமாறு கேட்டுக்கொள்வேன். சரியோ? நீங்கள் அதற்கு தந்தவாறு பாட்டு தந்தால் சரி. முதலாவதாக இந்த நிகழ்வை ஒரு மங்களகரமாக ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆகவே தனமண்ணா அவர்களே, உங்கள் பழைய பாட்டு தொகுதியில் இருந்து ஒரு பக்தி பாட்டு ஒன்றை எடுத்து விடுங்கள் பார்ப்போம். நடுவர் அவர்களே, பாட முதலில் ஒன்று சொல்ல வேண்டும். நீங்கள் பழைய பாட்டுக்கண்டு என்னை முன்னுக்கு கூப்பிடும் போதே தெரிகின்றது, பழைய பாட்டு தான் முன்னுக்கு இருந்தது புலனாகின்றது. வேற அந்த போடியம் உயரமாக அகலமாக இருக்கிறதால உங்களுக்கு சரியா தெரியல. சரி, நீங்கள் உங்களுடைய வாதத்தை ஆணித்தரமாகவே ஆரம்பத்திலேயே வைத்திருக்கின்றீர்கள். பார்ப்போம் பார்ப்போம். அருமையான ஒரு பாடல், மதுரை சோமன் பாடல். மருதமலை மாமணியே முருகையா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலங்காக்கும் வேலையா, மருதமலை மாமணியே முருகையா, மணமிகு சந்தனம் அழகிய குங்குமம், அழகிய குங்குமம் ஐயா, உனது மங்கள மந்திரமே மருதமலை மாமணியே. அருமை அருமை. நீங்கள் சொன்னவாறு மதுரை சோமு அவர்கள் அந்த காலத்தில் பாடிய ஒரு நல்ல பாட்டு. சரி, புது பாட்டுக்காரர் இதற்கு ஈடுணையாக இன்னும் ஒரு பக்தி பாடலை தர இருக்கின்றார் என்று செல்வா அவர்களை கேட்கின்றேன். ஏதாவது பாட்டு இருக்கா? நிச்சயமா இருக்கு. நீங்கள் கேட்கிற கேள்வியை பார்த்தா நீங்கள் ஆரம்பத்திலே சந்தேகத்தோட கேட்கிற மாதிரி கிடைச்சது. புது பாட்டுல அதுக்கேற்ற மாதிரியான பாட்டு இருக்கு. முதல் பக்தி பாட்டு. அண்டங்காக்கா கொண்டக்காரி ரெண்டக 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 அச்சு வெல்லம் கொண்டக்காரி ரெண்டக 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 ஐயா ரெட்டு பல்லு காரி ரெண்டக 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 ஐர மீனு கண்ணு காரி ரெண்டக 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 பூவாலொரு போடு போட்டால் சைவ காட்டு வேட்டைக்காரி காண காடி முந்தாவணி தொட்டேண்டி முத்தாலே வீர்வையெல்லாம் துக்கத்தே அண்டங்காக்கா கொண்டைக்காரி ரெண்டக 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 ரெண்டக. அண்டங்காக்கா கொண்டைக்காரி, இது பக்தி பாட்டா?
இது எப்ப தொடங்க பக்தி பாட்டுன்னு எனக்கு தெரியா, இருந்தாலும் ஒரு விளக்கம் ஐயா. ஐயா, கனகாலமா உங்களுக்கு பாட்டே தெரியாம இருக்கு போலக்கு. இது புது பாட்டுல உள்ள பக்தி பாட்டு. சரி, எனக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க ஐயா. இந்த அண்டங்காக்கா கொண்டக்காரி, அண்டங்காக்கா கொண்டக்காரி என்று சொன்னால் இந்த அண்டங்களை ஆளுற மதுரை மீனாட்சியை புகழ்ந்து பாடின பாடியோ. ஐயாரெட்டு சொல்லுக்காரி என்று கேட்டால் 5 எழுத்து மந்திரம், 6 எழுத்து மந்திரம், 8 எழுத்து மந்திரம். நமச்சிவாய சரவணபவா நமோ நமச்சிவாய. இந்த சொல்லுக்கு சொந்தக்காரி. அச்சுவெல்ல பள்ளக்காரி என்று சொன்னா அழகான பற்களை கொண்ட மதுரை மீனாட்சி. அப்பா, இப்படி ஒரு விளக்கத்தை நான் இந்த வாழ்க்கையில நான் கேட்டது கிடையாது. இது பக்தி பாட்டுக்கு விளக்கம். சரி ஐயா, இந்த ரெண்டக்கா என்னை என்னன்னு கேட்டால் சிவனுக்கு 2 பெண்டாட்டி, அங்க 2 அக்கா. பெருமாளுக்கு 2 பெண்டாட்டி, அங்க 2 அக்கா. முருகனுக்கு 2 பெண்டாட்டி, அங்க 2 அக்கா. ஒவ்வொரு வீட்லயும் 2 அக்கா, 2 அக்கா, 2 அக்கா. இப்படி எல்லாம் அர்த்தப்படுத்தி ஒரு பக்தி பாடல உங்களால மாத்திரம் தான் தரலாம் ஐயா. ஐயா, நான் ஒன்று சொல்றேன், உங்களோட பாட்டிலே ஏதோ இருக்கு. நிச்சயமா இருக்கு ஐயா. ஆனா பாப்போம் என்ன இருக்குன்னு பாப்போம். சரி, அடுத்த சூழ்நிலையை நான் சொல்ல இருக்கின்றேன் தனமண்ணா அவர்களே. ஒரு சமுதாயத்துக்கு அறிவுரை கூறத்தக்கவாறு உங்களிடம் உங்கள் பாட்டு தொகுதியில் ஏதாவது பழைய பாட்டு இருக்கா? அநேகமாக சமுதாயத்துக்கு அறிவுரை வந்து எம்ஜிஆர் பாடல்ல கூடுதலா இருக்கு. இதோ அவருடைய அருமையான ஒரு பாடல் உண்டு. சிரித்து வாழ வேண்டும், பிற சிரிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே, வானில் நீந்தும் நிலவில் நாளை பள்ளிக்கூடம் நடக்கும், பள்ளிக்கூடம் நடக்கும், காற்றில் ஏறி பயணம் செல்ல பாதை அங்கே இருக்கும், பாதை அங்கே இருக்கும், எங்கும் வாழும் மழலை செல்வம் முன் படிக்கும், இல்லை யாதி மதமும் இல்லை இருக்கும், சிரித்து வாழ வேண்டும், பிற சிரித்த வாழ்ந்திடாதே, சிம்மக்கு சிக்க சிம்ம சிம்ம சிம்மக்கு சிக்கா. அப்பா, என்ன அருமையான பாட்டு. காது எங்களுடைய சிந்தனைக்கும் ரசிக்கத்தக்கவாறான ஒரு பாட்டு. எங்கே இதற்கு இணையாக புதிய பாட்டுக்காரரே ஒரு புதிய பாடலை தாருங்கள் பார்க்கலாம். நிச்சயமாக சிந்தனை கூடிய அறிவுபூர்வமான பாட்டு. உண்மையா புது பாட்டுலாம் இருக்கு, பழைய பாட்டுல இல்ல. படிச்சு பார்த்தேன் நிறவில்லை, குடிச்சு பார்த்தேன் நெறிடிச்சு, படிச்சு பார்த்தேன் நிறவில்லை, குடிச்சு பார்த்தேன் நெறிடிச்சு, சிரிச்சு பார்த்தேன் சிக்கவில்லை, முறைச்சு பார்த்தேன் சிக்கிடிச்சு. நாங்க அப்பா காதுல பியர் அடிப்போம், பட்சாப்பில்ல சைட் அடிப்போம், பட்டிப்பண்டு பேர் எடுப்போம், சிட்டி பஸ்ல பிசில் அடிப்போம். இந்த வயசு போனா வேற வயசு இல்ல, அழக ரசிக்கலன்னா அவன் தான் மனுஷன் இல்ல, படிச்சு பார்த்தேன் நேரமில்லை, குடிச்சு பார்த்தேன் நேரிடுச்சு. இதுதான் ரசா நல்ல சமுதாயத்துக்கு கருத்து சொல்லக்கூடிய பாட்டு. பாவி, இது நாட்டுக்கு நல்ல கருத்தை சொல்லுதோ. இப்படி எத்தனை பிறப்பா நீங்க கிளம்பி இருக்கிறீர்கள்? நாங்கள் கனவேர் கிளம்பி இருக்கிறோம். ஆனா நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்னதான் பாடினாலும் இதிலும் ஏதோ இருக்கு. பாப்போம் என்ன இருக்குன்னு. சரி தனவண்ணா அவர்களே, அடுத்த சூழ்நிலையை நான் உங்களுக்கு கூறிவிடுகின்றேன். உங்களுக்கு தெரியும், காதலர்கள் காதலிமார் ஆரம்பத்தில் காதலித்து தொடங்கும் போது அவர்களுக்கு ஒரு உணர்வு உள்ளுக்குள் இருக்கும். அந்த உணர்வை வெளிப்படுத்துமாறு உங்களுடைய பழைய பாட்டு தொகுதியில் இருந்து ஒரு பாடலை நீங்கள் எடுத்து விடுங்கள் பார்க்கலாம். நடுவர் அவர்களே, உங்களுக்கு படிக்க போற நேரம் இல்லை, பள்ளிக்கூடம் போற நேரம் எல்லாம் அந்த காதல கேட்ட பாடல்கள் இதோ. ஹலோ ஹலோ மிஸ் எங்கே போறீங்க, ஏன் இந்த கோபம் கொஞ்சம் நில்லுங்க, ஹலோ மிஸ் எங்கே போறீங்க, இன்று ஏன் இந்த கோபம் கொஞ்சம் நில்லுங்க, ஹலோ மிஸ் எங்கே போறீங்க.
என்ன அருமையான காலத்தால் அழியாத பாட்டு. இந்த பாட்டுக்கு நிகரான பாட்டு புதுப்பாட்டில் இருக்குமோ எனக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த செல்வா அவர்களை ஒரு கேட்டு பார்ப்போம் அண்ணா. எனக்கு பாட்டுக்காரர் பார்க்க சிரிப்பு சிரிப்பா தான் வருது. இந்த பாடலுக்கு இணையா ஒரு புதுப்படம் கிடையாது. இங்க உள்ளவர்களும் எல்லாருக்கும் சிரிப்பு சிரிப்பா தான் வருது. ஆனா நான் சொன்ன மாதிரி இந்த ஏஐ எனக்கு இன்னும் அலர்ட் பண்ணல. இங்க உள்ளாக்க கைதட்டுற மாதிரி. சரி, புது பாட்டு இதற்கு இணையாக உங்களிடம் ஏதாவது பாட்டு இருக்கு? நீங்க நிச்சயமாக இருக்கிறது. இது உண்மையா காதலர்கள் பாட ஏர்லி ஸ்டேஜ்ல பாடக்கூடிய பாட்டு தான். அம்சமா அழகா ஒரு பொண்ணை பார்த்த உடனே பஞ்சரானே. ஆமாப்பா, அம்சமா அழகா ஒரு பொண்ணை பார்த்த உடனே பஞ்சரானேன். அது கண்ணா இல்ல கரண்டா கன்ஃபியூஷன். அவ அழக பத்தி பாட இல்ல எடுகேஷன். மனசு இல்ல ஒரு பிளே ஸ்டேஷன். நீ இருக்கும் இடம் எல்லாம் ஒரு ஹில் ஸ்டேஷன், ஒரு சென்சேஷன். பளபளக்கும் பந்தூரமே, சிலு சிலுக்கும் தெந்தூரமே, டாலடிக்கும் ரதீனமே, மினு மினுக்கும் காரமே. வந்தா நின்னா பார்த்தா ரிப்பீட்டு. அவ பார்க்கும் போதும் எல்லாமே அப்பீட்டு. கதிச்சா வந்தா நின்னா பார்த்தா ரிப்பீட்டு. அவ பார்க்கும் போது எல்லாம் உள்ளே அப்பீட்டு. எந்த எதிர்பார்ப்பும் இல்ல, வெறும் அட்ராக்ஷன். கிட்ட போய் பேச ஒரு டெம்டேஷன். அவ பாய் ஃப்ரெண்டும் இருக்கிறான், ஒரு காம்ப்ளிகேஷன். அத மீறி அவ பார்த்தால் ஒரு சாட்டிஸ்பாக்சன். வாட் ஏ சிச்சுவேஷன். அவ கிளப்புக்குள்ள வந்தா போதும் செலிபரேஷன். இதுதான் ஐயா பாட்டு. சரிதான். இது ஒரு காதலர்கள் ஆரம்பத்தில் தங்களின் உணர்வை வெளிப்படுத்துமாறு ஒரு பாட்டை கேட்டா ஏதோ பாடுறீர்கள். ஆனா பார்த்தா நிச்சயமாக இதுல ஏதோ இருக்கு. என்ன இருக்குன்னு நான் கடை சொல்றேன். சரி, அடுத்து பழைய பாடல் தான் பொன்னானது சேர்ந்த தனமண்ணா உங்கள் பாடல் தொகுப்பில் இருந்து ஒரு காதல் பாட்டு என்று சொல்லும் போது காதல் மேனன் ஜெமினியர்ஸ் என்ற பாடல் நிறைய இருக்கு. இருந்தாலும் சிவாஜி என்ற பாடல் ஒன்று எடுத்து விடுகிறேன். கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல்லவா, அடி என்னடி கண்ணு காலமென்று கை கொடுத்ததல்லவா, இதழோடு இதழ் சேரும் காரணம் என்ன, அதை இனிப்பென்று கவிதைகள் சொல்லுவதென்ன, சொல்லி தோன்றுமோ மன்மத கலை அள்ளி பார்க்க வேண்டும், சொல்லி தோன்றுமோ மன்மத கலை அள்ளி பார்க்க வேண்டும், உன் முல்லை பூவுதல் மெல்ல என்னிடம் முத்தம் சிந்த வேண்டும், கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல்லவா, அடி என்னடி கண்ணு காலமென்று கை கொடுத்ததல்லவா. ஆஹா ஆஹா, இது எப்படியான ரொமான்டிக் பாட்டு. இங்க ரசி நீங்கள் உங்களோட கைதட்டல் காணாது. இந்த இருவரும் உங்களை மழுவாக வைத்திருக்க வேண்டும் என்ற நோக்கில் தொடர்ந்து தங்கள் திறமைகளை வெளிப்படுத்துகிறார்கள். நீங்கள் உங்கள் கைதட்டல் மூலம்தான் அவர்களை உற்சாகப்படுத்தலாம். உறவுகளே, தொடர்ந்து உங்கள் கைதட்டலை வழங்கிக் கொள்ளுங்கள். மைண்ட் என்னுடைய ஏஐ யூனிட் இப்போ கவுண்ட் பண்ணி அடுத்து இதே ரொமான்டிக் சாங்ல புதிய பாடல்கள் அநேகமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரெண்டாலும் ஒரு கேட்டு பார்ப்போம். நடுவர் அவர்களே, உங்களை நெஞ்சா எனக்கு சிரிப்பாகணும். எதிர்க்கிற பாடின பாட்டுக்கு பேர் ரொமான்டிக் சாங் இல்லை. நான் இப்போ ரொமான்டிக் சாங் சொல்றேன். இதான் இந்த டாப் ரொமான்டிக் சாங். சரி. கட்டிப்பிடி கட்டிப்பிடி கண்ணாலே கண்டபடி கட்டிப்பிடி, கட்டில் வர போட போறேன்டி வழியே கட்டி விட்டு கட்டிப்பிடி, கட்டில் வரை முத்தம் தாரடி வழியே மிச்சமின்றி கட்டிப்பிடி, எந்த இடத்தில் சுகம் மிக அதிகம் கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிப்பேன், அந்த இடத்தில் நண்டுபிடிப்பேன், எந்த இடத்தில் சுகம் மிக அதிகம் கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிப்பேன், அந்த இடத்தில் நண்டு
கண்டுபிடிப்பேன் கட்டிப்பிடி கட்டிப்பிடிடி கண்ணாலே கண்டபடி கட்டிப்பிடிடி இதுதான் ஐயா ரொமான்டிக் சாங். நான் ரோமன் கேட்டா நீங்கள் காட்டி நன்கு குடிக்கிறேன் என்று எதையோ பாடி எங்களை இதெல்லாம் சரி. ரசிக்க தெரிஞ்சுட்டு போகணும். அது சரி ஆனா உங்கள்கிட்ட பாட்டிலே ஏதோ இருக்கு ஆனா கொஞ்சம் வேற அது எனக்கு ஏற்கனவே கொடுத்து விடலாம் போல இருக்கு இருந்தாலும் செய்யலாது நடுவர் இல்லவோ. சரி தனமண்ணா அவர்களே, நீங்கள் அடுத்து ஒரு இங்கு நிறைய வந்திருக்கின்றார்கள், அவர்களை வர்ணித்து பாடக்கூடிய பழைய பாடல்கள் ஏதாவது உங்களிடம் இருக்கா? நானும் பெண்கள் பக்கம் தான் நிற்கின்றேன். அவருடைய நல்ல பாடல் என்று இருக்கின்றது. பாவாடை தாவணியில் என்ற பாட்டில் தொடங்கி அருமையான பெண்களை வர்ணிக்கின்ற அநேக பாட்டுகள் இருக்கின்றன. அதில் ஒரு பாடல் இப்போ பூவை என்பதோ பூவை கண்டதும் தேவை தேவை என்று வருவேன், இடைமின்னல் கேட்க நடை அண்ணன் கேட்க அதை உன்னை கேட்டு தருவேன், கொடுத்தாலும் என்ன எடுத்தாலும் என்ன ஒரு நாளும் அழகு குறையாது, அந்த அழகே வராமல் ஆசை வருவோம் அமுதும் தேனும் நீ பெறலாம், குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும், குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும். ஆஹா, இந்த அருமையாக வர்ணிக்கின்ற ஒரு பாடல், பழைய பாடல் எப்படி இருக்கின்றது, எப்படி இருக்கின்றது. சரி, இணையாக இந்த புது பாட்டுக்காரனிடம் எதுவும் இருக்கா? இப்போ அநேகமா இருக்காதுன்றதான். இல்ல நடுவரே, பழைய பாட்டுக்காரரை வர்ணிக்க சொன்னா அழகு மிளகுண்டெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார். நவீன வர்ணப்பி நான் சொல்லிதான் பாருங்க, கேளுங்க. லூசு பண்ணே லூசு பண்ணே லூசு பண்ணே லூசு பையன் உன் மேலதான் லூசா சுத்துறான், காதல் வராதா காதல் வராதா, என் மேல் உனக்கு காதல் வராதா, காலை முதல் மாலை வரை தினமும் நானும் உன்னைத்தானே நினைச்சு வாழுறேன், கண்கள் மூடி இரவு தூங்கும் போதே என் பெட்ரூம் ஃபேனும் கீழே விழுந்து என்னை எழுப்புதே, உன்னை நினைச்சு கொல்லுதே, லூசு பண்ணே லூசு பண்ணே லூசு பண்ணே லூசு பையன் என்னாலே லூசா சுத்துறான். ஐயோ முடியல சாமி கொண்ட ரோதனை. லூசு பண்ணி என்று சொல்றது வர்ணிப்பு, அதுக்கு பின்னால் சுத்துறவன் வேற லூசு, அது காணாதன்று ஃபேன் வேற சுத்துதான். சரி, உங்களுக்கு ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்க தெரியல. நீங்கள் சொல்றது சரிதான், எப்ப எங்களால முடியுதுன்னு பார்ப்போம். அது சரியா வந்தீங்க, நாங்கள் வந்த காலத்துக்கு சுத்தான். சரி சரி சரி. அடுத்து நான் அடுத்த சூழ்நிலையை விவரிக்க இருக்கின்றேன். கனமண்ணா அவர்கள், உங்கள் பழைய பாடல் தொகுதியில் இருந்து பெண்களைத்தான் மீண்டும் மிகப்படுத்தி வர்ணிக்கிட்டு இன்னொரு பாட்டை தாருங்கள் பார்க்கலாம். நடுவரே, பெண்களை வர்ணித்து கவிஞர்கள் கன பாட்டுகள் இருக்கிறார்கள். அதில் ஜெமினி கணேசன், காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அவர் பாடிய பாடல் ஒன்று, அவருடைய திரைப்படத்தில் வந்த பாடல் ஒன்றை இப்போ எடுத்து விடுகின்றேன். பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு, கனிகளிலே அவள் மாங்கனி, கனிகளிலே அவள் மாங்கனி, காற்றினிலே அவள் தென்றல், காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். ஆஹா, மிக அருமையான ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடி அந்த காலத்து பாட்டு. எனக்கு இப்போவே இவருக்கு தீர்ப்பு வழங்கி விடலாம் போல ஒரு யோசனை தோன்றுகின்றது. ஆனால் நடுவராக இருக்கின்ற நான் அப்படி செய்துவிட முடியாது. இருந்தாலும் இதற்கு இணையாக புதிய பாட்டுக்காரிடம் ஏதாவது இருக்கு? முழு கேள்விக்கும் மறுமொழி சொல்றதுக்கு முன்னே ஜட்மெண்ட் சொல்றேன்னு யோசிக்கிறீங்க, அந்த பக்கத்துக்கு ஜால்ரா போட்டு கொண்டிருக்கல.
புது பாட்டை ரசிக்க தெரிஞ்சிருக்கணும் முதல்ல. என்னென்ன கிடக்கிற ஸ்டொக்கில இருந்து எடுத்து விடுறேன் கேளுங்க. மிகப்படுத்துறது பொம்பளைகளை விலகப்படுத்துறது. கனிதீவு பண்ணா கட்டரும்பு கண்ணா கட்டுமர துடுப்ப போல இடுப்பையாட்டுறா. இவ கள்ளுப்பான உதட்ட காட்டி இடுப்பு ஏத்துறா. மத்தாப்பு போல சிரிச்சிட்டு போனா கித்தாப்பு எல்லாம் மிதிச்சிட்டு போனா. அந்த வப்பாட்டியை பார்த்து என் பொண்டாட்டியை மறந்தேன். இவன் முந்தானையை மோந்து நான் மொப்பம் பிடிச்சு நடந்தேன். கனிதீவு பண்ணா கட்டரும்பு கண்ணா கட்டுமர துடுப்ப போல இடுப்பையாட்டுறா. இவ கள்ளுப்பான உதட்டை காட்டி கடுப்பை ஏத்துறா. இதெல்லாம் நவீன கவிஞர்கள் பாடின பாட்டு. பெண்களை மேன்மைப்படுத்தி பாடுங்கள் என்று சொன்னேன். அவர் என்ன மாதிரி பாடுறேன்னா இடுப்பு கடுப்பு வேற உலகத்துக்கு கொண்டு சொல்றேன். சரி, ஆனா ஒன்று மாத்திரம் சொல்றேன், ஏதோ இந்த பாட்டிலும் இருக்கு பாப்போம். ஆனா நான் அங்காலும் ஸ்விங் பண்ணி கொண்டிருக்கிறேன் பாட. சரி, தனம் அண்ணா அவர்களே, உங்களுக்கு அடுத்த சூழ்நிலையை நான் விவரிக்கின்றேன். காதலில் மயங்கி இருக்கும் போது அவர்களின் உணர்வை வெளிப்படுத்துமாறு ஒரு பாடல் ஒன்று தாருங்கள் பார்க்கலாம். அருமையான பாடல் ஒன்று இருக்கின்றது. அமரர் என்ன பேர் மறந்து போயிட்டேன். ஜெயச்சந்திரன் அவருடைய அருமையான பாடல் ஒன்று. உறக்கமில்லாமல் அன்பே நான் ஏக்கும் போதும் இரக்கமில்லாமல் என்னை நீ வாட்டலாமனாலும் வாடை காலமும் நீ வந்தால் வசந்தமாகலாம். கொதித்திருக்கும் கோடை காலமும் நீ வந்தால் குளிர்ச்சி காணலாம். என்னாலும் தனிமையே எனது நிலைமையா தந்த கவிதையா கதையா. இரு கண்ணும் என் நெஞ்சும் இரு கண்ணும் நெஞ்சின் நீரிலாடுமோ. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் முதன் தரிசனம் பெற தவிக்குதே மனமே. எப்படியான ஒரு பழைய பாடல் என்று அறிவிக்க போல இருக்கின்றது. ஆனால் அறிவிக்க மாட்டேன். அந்த பாட்டிலும் ஏதோ இருக்கு. சரி, இதற்கு இணையாக ஏதாவது பாட்டு இருக்கு? இல்ல, பழைய பாட்டுக்காரர் பாட சொல்ல பாடக்காலம் கோடைக்காலம் சொல்லி உலகம் ChatGPT குவாண்டம் கம்ப்யூட்டர் பிளாக் ஹோல் சிப்பட்டு போய் கொண்டிருக்கு. இவர் ஓல்ட் ஸ்கூல்லே நிற்கிறாரு. பாட்டுக்கு இப்போ வர மஸ்காரா போட்டு மயக்கிறியே, மஸ்தானா பேசி கவுக்கிறியே. மஸ்தாகார் போட்டு மயக்கிறியே, மஸ்தானா பேசி கவுக்கிறியே. மதன மோக ரூப சுந்தரி ரீரி என் கூட்டணிக்கு நீதான் மந்திரி ரீரி. மஸ்காரா போட்டு மயக்கிறியே, மஸ்தானா நீ பேசி கவுக்கிறியே. மஸ்காரா 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 கரா கரா. சாக்கடிக்குது 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 சாக்கு. மூச்சு முட்டுது நீ இடிச்சது லேத்து. காத்தடிக்குது 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 காத்து. வேத்து கொட்டுது நீ முறைஞ்சத பார்த்து. மஸ்காரா கரா 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 கரா. ஐயோ, இதுல ஏதாவது உங்களுக்கு விளங்கி இருக்கு. ஆனா நீங்க அதுக்கு தான் காய்கறீர்கள். நான் இப்பவே பாட்டு கையெழுத்தி வருவீங்க. சரி சரி சரி. நடுவரே, ஒரு விஷயம் சொல்லுங்க. பழைய பாட்டை படிக்கிறனால எவ்வளவு பக்குவமா பேசாம நின்று அவரையும் மதிச்சு கண்ணியமா நடக்கிறோம். அவர் புது பாட்டை கொண்டு வரவரை இன்னையும் கலாச்சி பாட்டு புது பழைய பாட்டுகளையும் கண்டம் பண்ணிட்டு இருக்கிறார். இருந்து விளங்குற அந்த புதிய பாட்டுக்காரருக்குரிய மனநிலை இதுதான். அதான் நீங்க சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட போயிட்டு ஸ்ட்ராங்கா தான் நிக்கிறீங்க. ஆனா பாப்பா சரி, அடுத்த சூழ்நிலை அவர்களே, உங்கள் பழைய பாட்டில் இருந்து உங்களுக்கு தெரியும் காதல் என்றால் தோல் என்று இருக்கும். அந்த சூழ்நிலையை படம் பிடித்து காட்டுமாறு ஒரு பழைய பார்க்கலாம். காதல் ஏமாற்றம் அது எனக்கும் இருக்கவில்லை. அப்படி ஒரு பாடல் எடுத்து விடுகிறேன். சரி. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது.
சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை காதல் ஓவியம் கரைந்த மாளிகை. சூப்பர் சூப்பர். எங்கே அவருக்கு இதற்கு இணையாக ஒரு கருத்துள்ள புதிய பாட்டு தோதிலிருந்து தாருங்கள் பார்க்கலாம். சந்தேகத்தோட திருப்பி கேட்காதீங்கோ. நான் கொண்டு வர பாட்டு எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணி ஏதோ அந்த பக்கமே ஜாத்திரை அடிக்காதீங்கோ. தங்களுக்கு யாராரோ காதலிச்சு உருப்படல ஒன்னும் சரிப்படல வாழ்க்கையில என்றும் சுகப்படல காதல படம் எடுத்தா ஓடுமுங்க தியேட்டரில ஜனம் கூடுமுங்க தேவதாஸ் அவன் பார்வதி அம்பிகாவதி அமராவதி கலைய கேளு முடிவை பாரு கடைசியில் சேராம வாழாம செத்தாங்க எனக்கு இந்த காதல் கசக்குதையா வர வர காதல் கசக்குதையா மனம்தான் லவன் அடிக்கும் லவன்னு நான் துடிக்கும் தோத்து போனா குடிக்கும் பைத்தியம் பிடிக்கும் காதல் கசக்குதையா. எத்தனை சினிமா எத்தனை டிராமா பார்த்தாச்சு எத்தனை டூயட் எத்தனை டியூன் கேட்டாச்சு எத்தனை பாட்டு இத்தனை கேட்டு என்னாச்சு பத்தியும் கட்டு சத்தியும் கட்டு நின்னாச்சு கிட்டப்பா அந்த காலத்திலே காயாத கானகத்தே பியு சின்னப்பா வந்த காதலே காதல் கனிரசமே மன்மத லீலை எங்கேடி காலத்திலே நடையா இது நடையா நம்ம நடிகர் திலக பாணியிலே ஹலோ ஹலோ சுகமா அட ஆமாம் நீங்க நலமா எங்கேயும் தான் கேட்டோம் அண்ணன் எம்ஜிஆர் பாட்டுக்களை இந்த கால இளைஞர் செய்யும் காதலுக்கு இளையராஜா எந்தன் பாட்டிருக்கு வீட்டில அத பாடுங்க பெண்டாட்டிய லவ் பண்ணுங்க நம்ம தகப்ப பேச்சு தாயின் பேச்சு மதிக்கடு நீயாக பெண் தேடக்கூடாது எனக்கு இந்த காதல் கசக்குதையா. அப்பா வாயா வா, இப்பதான் ஓரளவுக்கு வந்திருக்கிறீங்க லைன்ல. இப்பதான் உங்களோட புது கவிஞரும் எங்களை மாதிரி கொஞ்சம் பழைய பாட்டுக்காரர் மாதிரி யோசிச்சிருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இருந்தாலும் இதுலயும் ஏதோ இருக்கு. சரி ரசிகர்களே, இவ்வளவு நேரமும் நாங்கள் இந்த நிகழ்வின் இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டோம். தீர்ப்பு வழங்கமும் தீர்ப்பு எவ்வாறாவது இருக்கலாம். உங்கள் மண்டபம் நிறைந்த கரகோஷங்கள் இந்த இரண்டு பாட்டுக்காரர்களுக்கு. நான் ஏற்கனவே அறிவித்த மாதிரி இந்த ஏஐ கருவியுடனும் என்னுடைய தீர்ப்பும் இதுதான். பழைய பாடல்கள் அர்த்தம், மரியாதை, மனதுக்கு நிம்மதி அப்படியான ரகத்தைச் சேர்ந்தது. புதிய பாடல் பீட், எனர்ஜி, டான்ஸ் அண்ட் வாய்ப் சேர்ந்தது. ஆகவே என்னுடைய இறுதி தீர்ப்பு பழைய பாடல்களே எப்பொழுதும் பொன்னானவை, ரசிக்கத்தக்கவை. ஆனால் புதிய பாடல்கள் மாசானவை. ஆகவே நீங்கள் கைதட்டலை வழங்கிக் கொள்ளலாம். ஆனால் இதயம் பேசுகின்ற மொழி எப்பொழுதுமே பழைய பாடல்கள் தான். இந்த நிகழ்வினோடு ஒரு சின்ன செய்தியையும் நாங்கள் உங்களுக்கு விட்டு செல்ல இருக்கின்றோம். பழையதை மதிப்போம், புதியதை ரசிப்போம், இரண்டையும் சேர்த்து சந்தோஷமாக வாழ்வோம். இந்த நிகழ்வின் written and directed by accountant Selvalingam. Thank you once again. We all wish you a happy 75th birthday, Senthilana. We love you.